உன்னை இப்படி பாக்கணும்னு என் தலை எழுதியா? ஐயோ நான் சொன்ன மாதிரி இவன் போட்டோவை ஊர் முழுக்க போஸ்டரா ஒட்டுங்க. இப்ப இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. அக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா. இந்த ஊர்லயே ஒன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். நான் அவன் கைய கால தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு காலம் ஃபுல்லா வலிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அங்க நிக்கிறக்கா நீ. டேய், இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்மள பார்த்தா பயம் வரணும். பயம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு செல்வாக்கும் மரியாதையும். இவனுங்களுக்கு எல்லாம் பயம் விட்டு போச்சுன்னு வை, அப்புறம் நம்மள காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டு போக கூட இவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. அக்கா இவ்வளவு யோசிக்கிற நீ எப்படிக்கா இந்த வருஷம் ராவண திருவிழாவை அந்த பாஸ்கரன் குடும்பம் பண்றதுக்கு சம்மதிச்ச? சம்மதிச்சுனா நானா? இந்த ஊர்க்காரங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா நீயுமாடா? அந்த பாஸ்கரன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வேலைக்காரி சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அந்த அவமானத்தை நான் சரி பண்ணணும்னா அதுக்கு அந்த குடும்பம் இங்க வரணும். 30 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வரட்டும். இந்த ஊர் கொடுக்கிற மரியாதை யாருக்குன்னு அந்த பாஸ்கரன் குடும்பமும் இங்க வந்து கண்ணால பாக்கட்டும். அப்போ இந்த திருவிழா ஊர்க்காரங்களுக்கு கிடையாது, நமக்குதான். சரியாக்கா? ஆமாண்டா. டேய், இந்த ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் அங்க ஆளா இந்த ஆதிலட்சுமி தான் நிக்கணும். அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் தலைமை தாங்கணும். எல்லாமே என்ன சுத்தி தான் நடக்கணும். அதே மாதிரிதான் இந்த திருவிழாவிலையும் ராவணனை வதம் பண்ற அதிகாரம் என் கைக்கு மட்டும்தான் வரணும். வேற எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. ஏங்கா அந்த பாஸ்கரன் குடும்பம் தெய்வ வாக்கு அது இதுன்னு சொல்லி சகல மரியாதையோட வரப்போறதா கேள்விப்பட்டேன். வரட்டும் மருது, வரட்டும். சந்தோஷமா வரட்டும். வந்ததும் அந்த குடும்பத்தை வச்சு நான் ஆட போற ஆட்டத்துல இனிமே இந்த ஊர்ல எவனுமே